இன்றைக்கி நம்ம அஸ்பியா கிச்சனில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் தான் நம்ம செய்ய போகிறோங்க. ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் அஸ்பியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி பாருங்கள். நல்ல பழமாக எலுமிச்சம்பழம் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம அப்போ தான் வந்து நல்ல சாறு கிடைக்கும். ஊறினோன்னா எடுத்து தண்ணி இல்லாமல் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் இப்போ நாளாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உப்பு உள்ளே வைக்கையில் வந்து உப்போட அளவுகளும் கரெக்டாக இருக்கும். ஊறுகாயும் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா எலுமிச்சம்பழமும் நம்ம கட் பண்ணி உப்பை வந்து நம்ம இந்த மாதிரி அள்ளி வச்சிடணும். 4 பகுதியாக கட் பண்ணி தான் நம்ம உப்பு எடுத்து உள்ளே வச்சிடணும். கல் உப்பு தான் நம்ம வைக்கணும். இதே மாதிரி இப்போ கட் பண்ணி எல்லாமே உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி ஜாடி எதில் வேணால் நம்ம இது வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண எல்லா பழத்தையுமே வந்து நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். இது வந்து காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் நல்லா குலுக்கி விட்டுறணுங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக குலுக்கக்கூடாது. மறுநாள் நம்ம கட் பண்ணி வச்ச மறுநாள்லேருந்து நம்ம குலுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து உப்பு வந்து நல்லா தண்ணி விட்டு ஊறும். இப்போது நான் வந்து ஒரு 10 நாளையிலே வந்து இப்போ அடுத்து நம்ம ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம். இப்போ 10 நாள் செட்டு பார்த்திங்கன்னா ஊறுகாய் நல்லா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து குட்டி குட்டி பீஸாக பிடிக்கணும். அதை நம்ம தொட்டுக்கிறையில் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் நான் வந்து பீஸுகள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ 1 கிலோ லெமன் வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா கருகிராமல் வறுத்துடணும். வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆற வைக்கணும். ஆறின உடனே இதுக்கு வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. மிளகாத்தூள் சேர்க்காம நம்ம காஞ்ச மிளகாய் வந்து வெயிலில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு இந்த 1 கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுதான் கரெக்டாக இருந்துச்சு. வேறு எந்த பொடியும் நம்ம மிளகாத்தூளும் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு வந்து 100 கிராம் நல்லெண்ணெய் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். நல்லெண்ணெய் கடாயில் சேர்த்துட்டு காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு வெடிக்க விட்டு கொஞ்சம் பெருங்காயம் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்தோன்னா அடுப்பை வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஊறுகாய் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் சேர்த்துட்டு நம்ம அடித்த பவுட்ரு எல்லாத்தையும் நல்லா எல்லா பவுடருமே நம்ம சேர்த்தாச்சு. எதுவுமே நம்ம மிச்சம் வைக்கலை. இது வந்து கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊறுகாய் ஊறின உப்பு தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது வந்து கலந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு எல்லாமே ஊறுகாய் எட்டு போகாமல் கரெக்டான அளவில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஆறவும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லை ஜாடி எதில் சேர்த்து நம்ம துணியை வச்சு வேடு கட்டி வைக்கணும். வெயிலில் வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் இருந்தாவே போதும். பாருங்கள் கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கணும் ஊறுகாய். நம்ம வேறு எந்த கலருமே சேர்க்க கிடையாது. வந்து நம்ம அரைச்ச பவுட்ரு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மிளகா வந்து கலர் மிளகாய் நல்லா கலரான மிளகாய் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஊறுகாய் கலர் கிடைக்கும். நல்லா துணியை வேட்டு கட்டி ஒரு நாள் ஃபுல்லாக காய்ச்சிட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த ஊறுகாய் எடுத்து சாப்பிட்டோம்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஊறுகாய் அப்படி இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.